ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு கிஃப்ட்டை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சது. அவங்க வந்து ஒரு ஐஏஎம் கோர்ஸ் ஒன்று போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது அப்படியே என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. நானும் வந்து சரி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு ஓப்பன் பண்ணலான்னு வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம எப்படியாவது இதை ஓப்பன் பண்ணிடணும்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்னென்னு தெரியல. ஆனால் லைட்டாக தெரியுது பாருங்கள். கொஞ்சம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஓப்பன் பண்ணுறது? கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ குரங்கு கையில் கிடச்ச பூமாலை வந்து கிழிச்சு விட்ரும்ல, அது மாதிரி தான் பண்ணுவேனோ தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி பேக் சைடு ஒரு செகண்ட் சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணால் ஒரு வேளை கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். இந்த சைடு இதை வந்து கட் பண்ணி விட்டா கரெக்டாக தெரியல. ஒரு வேளை இதை கரெக்டாக இது என்ன மெத்தடில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். சரியா? இதை வந்து ஓகே கட் பண்ணிட்டோம். எடுத்து பார்க்கலாம். வரலையே, ஒரு செகண்டு. இன்னும் ஒரு கயிறு அதில் இருக்குது. சரி, அதையும் எடுத்து விட்டு பார்க்கலாம். ஐயோ, ஒன் செகண்ட். இதில் ஒரு சின்ன கயிறு மாதிரி இருக்குது. நான் பண்ணுற மெத்தடு கரெக்டாக இல்லையான்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா திட்டிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். சரியா? அவ்வளோதான், எடுத்துட்டேன். ஓகே 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 இங்கே எதுவுமே இது வந்து கிழிஞ்சு போகலை பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த பேப்பர் அப்படியே எடுத்துடலாம். டொட்டடைங். ஆஹா, நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இது ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏலக்காய், அப்புறம் வந்து கிராம்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்ம அந்த பிரியாணிலெல்லாம் போடுவோம்ல, அதனுடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. மெய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து அந்த பட்டை. அடுத்தது வந்து பிளாக் பெப்பர். இது ஆக்சுவலி என்னென்னா, ஏன் இந்த மாதிரி மசாலா ஐட்டமாக கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடில் இருக்கக்கூடிய ஐஎம்ல போயிருந்தாங்க. ஸோ கேரளானாலே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ் இதெல்லாம் தான் கொஞ்சம் ஃபேமஸாக சொல்லுவாங்க இல்லை. ஸோ அதனால நினைக்கிறேன். பட் அழகாக இருக்குது. எனிவே நல்லா இருக்குது பாருங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.